வணக்கம். போஸ்டர் சேட்கேர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரைவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தொடர் மழையினால் தஞ்சாவூர் மாவட்டத்தில் செழித்து வளரும் செங்கரும்புகள். பொங்கல் பரிசு தொகுப்பிற்காக அரசே கொள்முதல் செய்வதால் நல்ல லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே தொடர் கனமழையினால் நிரம்பி வழியும் கருங்குளம் செங்குளம் கண்மாய். பாசனத்திற்கு தேவையான நீர் இருப்பு உள்ளதால் விவசாயிகள் உற்சாகம். பொன்னேரியில் ஜல்லிக்கற்கள் கொட்டப்பட்டு கிடப்பில் போடப்பட்ட சாலை பணி. மாலை முரசு செய்தி எதிரொலியாக போர்க்கால அடிப்படையில் சாலை அமைக்கப்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. விழுப்புரம் நகர குடியிருப்பு பகுதிகளில் கடந்த 15 நாட்களாக தேங்கி நிற்கும் மழை நீர் துர்நாற்றம் வீசுவதோடு சுகாதார சீர்கேடு நிலவி வருவதாக பொதுமக்கள் வேதனை. திருவாரூரில் பொன்னுக்குண்டான் ஆற்றின் ஷட்டர் பழுதடைந்துள்ள நிலையில் 35 கிராமங்கள் மூழ்கும் அபாயம். மதகின் நிலை குறித்து விளக்கும் செய்தி தொகுப்பு. பொங்கல் பரிசு தொகுப்பில் கரும்பை சேர்த்து அரசே கொள்முதல் செய்வதால் தங்களுக்கு நல்ல லாபம் கிடைப்பதாக தஞ்சை விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். பொங்கல் பண்டிகை ஒட்டி தஞ்சை மாவட்டம் சூரக்கோட்டை, மடிகை, காட்டூர், வாண்டையார் இருப்பு உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் அதிக அளவில் செங்கரும்பு சாகுபடி செய்துள்ளனர். இங்கு விளையும் செங்கரும்பு நல்ல இனிப்பு சுவையுடன் இருப்பதால் நாகை, மன்னார்குடி, வேளாங்கண்ணி, திருத்துறைப்பூண்டி உட்பட பல்வேறு பகுதிகளிலிருந்து வியாபாரிகள் நேரடியாக வந்து வயலிலேயே மொத்தமாக கொள்முதல் செய்து செல்கின்றனர். இந்நிலையில் இந்த ஆண்டு நல்ல விளைச்சல் கண்டுள்ளதாக கூறும் விவசாயிகள் தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பில் கரும்பை சேர்த்து அரசே நேரடி கொள்முதல் செய்வதால் தங்களுக்கு நல்ல லாபம் கிடைப்பதாகவும் இதனால் கரும்பு சாகுபடியில் ஆர்வமுடன் ஈடுபட்டு வருவதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் சூரக்கோட்டையில் தான் நான் கரும்பு போட்டுருக்கேன். போட்டு விவசாயம் பண்ணியிருக்கேன். பெருசாக நல்லபடியாக இருக்குது. இப்போ அந்த பொங்கல் பண்டிகைக்கு கவர்மெண்ட்லேருந்து வந்து வாங்கி எடுத்துகிட்டு போவாங்க. அவங்க முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்துட்றதுனால இந்த கட்டு கணக்கில் 10 கரும்பு ஒரு கட்டு, அது கட்டாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க. கொள்ளையிலேயே சேல்ஸ் ஆகும், சேமத்தில் சேல்ஸ் ஆகுது வந்து டவுனில் வந்து இருக்குது. ஆண்டிப்பட்டி அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி பெய்த கனமழை காரணமாக கருங்குளம் செங்குளம் கண்மாய் முழுவதுமாக நிரம்பியுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள குன்னூர் பகுதியில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான கருங்குளம் செங்குளம் கண்மாய் உள்ளது. 80 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த கண்மாயில் கடந்த 1 மாத காலமாக நீர்வரத்து குறைவாகவே காணப்பட்டது. இந்நிலையில் கடந்த சில தினங்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி பெய்த கனமழையினால் ஆறுகளில் தொடர்ந்து நீர்வரத்து ஏற்பட்டு கருங்குளம் செங்குளம் கண்மாய் முழுவதுமாக நிரம்பியுள்ளது. கண்மாய் நிரம்பி மதகு பகுதியில் தண்ணீர் பாய்ந்து ஓடுவதால் குன்னூர், அரப்படி, தேவன்படி ஆகிய பகுதிகளில் விவசாய நிலங்களுக்கு போதிய அளவிற்கு நீர் கிடைப்பதால் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதே நேரம் குடியிருப்பு பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். காரணமாக கருங்குளம் செங்குளம் கம்மாய் நிரம்பி வழிகிறது. விவசாயிகள் மத்தியில் வரவேற்பையும் சந்தோஷத்தையும் எங்களுக்கு இருக்கிறது. அதே சமயத்தில் இக்கம்மாயினுடைய கொள்ளளவு பரப்பளவு 80 ஏக்கருக்கு மேல் இருக்கிறது. அந்த ஆக்கிரமிப்பை அகற்றி கரையை பலப்படுத்தி மதகையும் சரி செய்து கொடுத்து தேவையில்லாத மரங்களை அகற்றினால் கோடை காலங்களில் இன்னும் தண்ணியை தற்போது பெருக்கி வைத்தால் கோடை காலத்தில் விவசாயிகள் இப்பகுதியில் காய்கறிகள் சாகுபடி பண்ணுவதற்கு, மகசூல் எடுப்பதற்கு பயனுள்ளதாக இருக்கும். தொடர் மழையினால் திருப்பத்தூரில் உள்ள நீர்நிலைகள் நிரம்பி வழிவதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்ட கிராம பகுதிகளில் கடந்த வாரத்தில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சி மற்றும் ஆண்டியப்பனூர் அணையில் இருந்து வெளியேறிய உபரி நீரால் திருப்பத்தூர், ஜடையனூர், பெருமாப்பட்டு, கிருஷ்ணாபுரம், மாடப்பள்ளி, செலந்தம்பள்ளி, அனேரி, எலவம்பட்டி உள்ளிட்ட ஏரிகள் நிரம்பி வழிகின்றன. இதில் ஏராளமான பொதுமக்கள் சுற்றுலாத்தலம் போல குளித்து மகிழ்ந்து வருகின்றனர்.
10க்கும் மேற்பட்ட ஏரிகள் நிரம்பி உள்ளதால் சாகுபடி பணிகள் சிறப்பாக அமையும் என நம்பிக்கை தெரிவிக்கும் விவசாயிகள் பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் கரும்புகள் செழித்து வளர்ந்து வருவதால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விளைநிலங்கள் செழிப்புடன் இருப்பதால் மயில் போன்ற பறவைகளின் வரத்து அதிக அளவில் காணப்படுகிறது. அருப்புக்கோட்டையில் அதிகாரிகளின் மெத்தன போக்கால் கோடிக்கணக்கில் இழப்பை சந்திப்பதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. கோட்டாட்சியர் வள்ளிக்கண்ணு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அருப்புக்கோட்டை, திருச்சுழி, காரியாப்பட்டி, நரிக்குடி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டனர். அப்போது அதிகாரிகளின் மெத்தன போக்கால் வருடா வருடம் பரலட்சி கண்மாய் உடைந்து வெள்ள நீர் பயிர்களை அடித்துச் செல்வதாகவும் இதனால் இந்த வருடம் சுமார் 2 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பை சந்தித்துள்ளதாகவும் விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். மேலும் கடந்த காலங்களில் முழுமையாக ஆய்வு செய்யாமல் நிவாரணம் யாருக்கும் வழங்கப்படவில்லை என்றும் குற்றம் தெரிவித்த அவர்கள் இவ்வருடம் ஆய்வுகளை முறையாக செய்து அனைவருக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். பொன்னேரியில் கிடப்பில் போடப்பட்ட சாலை பணிகள் மாலை முரசு செய்திகள் எதிரொலியால் மீண்டும் பணிகள் நடைபெற்று சாலை அமைக்கப்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே நீலி அப்பாதுரை தெருவில் இருந்து பழைய டிஎஸ்பி அலுவலகம் செல்லும் சாலையை சீரமைக்க கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு டெண்டர் விடப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டன. சாலை அமைப்பதற்காக ஜல்லிக்கற்கள் போடப்பட்ட நிலையில் கடந்த 4 மாதங்களாக சாலை பணிகள் கிடப்பில் போடப்பட்டன. இதனால் ஜல்லிக்கற்களில் நடந்து செல்ல அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமங்களை சந்தித்து வந்தனர். வாகன ஓட்டிகளும் தவறி விழுந்து விபத்து ஏற்படும் சூழல் உருவானது. எனவே சாலை அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இது தொடர்பாக நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் செய்தி தொகுப்பாக ஒளிபரப்பானது. இதையடுத்து செய்தியின் எதிரொலியாக சாலை அமைக்கும் பணியினை நகராட்சி அதிகாரிகள் மேற்கொண்டனர். தற்போது சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் நிறைவடைந்த நிலையில் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நமது மாலை முரசு தொலைக்காட்சியிடம் குறைகளை தெரிவித்த அதே நபர் தற்போது மாலை முரசு தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். இது கிட்டத்தட்ட முன்ன ரோடும் வருஷக்கணக்கில் வந்து ரோடு போடாமல் இருந்தாங்க. அதுக்கு சரி எல்லாரும் நான் பேசினா அந்த போடுறோன்னு சொன்னாங்க. இப்போது போடுறோன்னு சொல்லிட்டு ஜல்லி கொட்டி வச்சு மாதக்கணக்கில் ஆகுது. அதுலேயும் அந்த ஏற்கனவே வேற எல்லாம் விழுந்து எத்தனையோ பேர் காயமாகி மாதம் இருந்து தான் சொன்னோம். இப்போ ஜல்லி கொட்டி வச்சு கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் ஆகுது. எத்தனையோ பேர் விழுந்துருக்குறாங்க. வண்டியில் போனால் வண்டியில் ஜாருது. அது அந்த வண்டியிலேருந்து கல் பட்டு கூட நிறைய ப்ராப்ளம் சொல்கிறோம். அந்த செய்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சார். ஹாஸ்பிட்டல் போகிறது, கேர்ள்ஸ் ஸ்கூல், பாய்ஸ் ஸ்கூல் மக்கள் எல்லாமே எல்லாமே போகிற வேம்பாக்கம் இப்படி பல இது போகிறதுக்கு மெயின் ஜங்ஷன். ஆனால் அந்த கல்லை கொட்டி வச்சு ரொம்ப நாள் நல்ல மக்கள்கள் ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க. அதாவது வண்டி ஜாடுறது, விழுகிறது, பெரியவங்களாம் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. மாலை முரசு டிவியில் வந்து பேட்டி எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் இந்த நடவடிக்கை எடுத்து இப்போ நல்லபடியாக ரோடு போட்டிருக்காங்க. மக்களுக்கு நல்லபடியாக சௌகரியமாக இப்போ இருக்குது. அதை மாலை முரசு டிவிக்கு மக்கள் சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். விழுப்புரம் நகர குடியிருப்பு பகுதியில் கடந்த 15 நாட்களாக மழைநீர் தேங்கி நிற்பதால் சுகாதார சீர்கேடு நிலவி வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் தொடர் கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் விளைநிலங்களில் வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகிறது. இந்நிலையில் விழுப்புரம் நகர் பகுதியான நேதாஜி நகர், லிங்கம் நகர், திருவேங்கடம் நகர், கணபதி நகர், ஆசிரியர் நகர் ஆகிய பகுதிகளில் மழை நேரத்தில் தேங்கிய வெள்ள நீர் 15 நாட்களுக்கு மேலாகியும் இன்னமும் வடியாமல் உள்ளது. இதனால் குழந்தைகள், முதியவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அத்துடன் 15 நாட்களுக்கு மேலாக தண்ணீர் தேங்கி நிற்பதால் துர்நாற்றம் வீசுவதோடு கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் தொற்று பரவும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. இரவு நேரங்களில் விஷப்பூச்சிகளும் வீடுகளுக்குள் வருவதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். எனவே நீரை வெளியேற்ற உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் எந்தவித பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி பணியாளர்கள் ஏரியை சுத்தம் செய்த காட்சி அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மையப்பகுதியில் அமைந்துள்ள நட்சத்திர ஏரியில் சுற்றுலா பயணிகள் ஈர்க்கும் விதமாக அரசு சார்பில் பல்வேறு திட்டப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் செயற்கை நீரூற்று அமைக்கப்பட்டது. அத்துடன் ஏரியில் அல்லி மலர் கொடிகள் சூழ்ந்து சேரும் சகதியுமாக காணப்பட்ட நிலையில் எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இன்றி பணியாளர்கள் ஏரியில் திட்டப்பணிகளை மேற்கொண்டனர். இதனை கண்ட சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்தனர். தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அவர்கள் உரிய பாதுகாப்பு உபகரணங்களை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாகுபாடு இன்றி விரும்பி தேர்ந்தெடுத்த மக்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர்கள் அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டுமென காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி அறிவுரை வழங்கியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் குறித்த விழிப்புணர்வு மற்றும் கருத்தரங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் கலந்து கொண்டு தலைமையேற்றார். பதவிக்காலம் முடிந்து விட்டது என்று கருதாமல் ஒவ்வொரு குடிமகனும் வன்கொடுமை தடுப்பு சட்டம் குறித்து தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமானது என்றும், வன்கொடுமை, ஜாதி வேறுபாடு ஆகிய வேற்றுமைகளை தவிர்த்து அனைவரும் ஒன்றிணைந்து சமூக நீதியினை வளர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். அத்துடன் ஒரு ஆட்சியரை மக்கள் விரும்பி தேர்ந்தெடுக்க முடியாது, படித்தால் மட்டுமே IAS ஆக முடியும் என்றும், ஆனால் ஊராட்சி மன்ற தலைவர்களை மக்கள் விரும்பி தேர்ந்தெடுத்துள்ளதாகவும், எனவே எந்த பாகுபாடுமின்றி மக்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் என ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு ஆட்சியர் அறிவுரை வழங்கினார். காங்கேயம் ஊராட்சி ஒன்றியத்தில் கடந்த ஆண்டுகளில் 43 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை நிறைவேற்றியிருப்பது அதன் தலைவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் ஊராட்சி ஒன்றிய குழு கடைசி கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய குழு தலைவர் மகேஷ்குமார் தலைமை நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கவுன்சிலர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் ஒன்றிய குழு தலைவர் மகேஷ்குமார் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். அப்போது பேசிய அவர், காங்கேயம் ஊராட்சி ஒன்றிய குழு பொறுப்பேற்றவுடன் நிறைவேற்றப்பட்ட பணிகளை பட்டியலிட்டார். கடந்த 5 ஆண்டுகளில் மொத்தம் 607 பணிகளை 43 கோடியே 47 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் செய்து முடித்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் காங்கேயம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு புதிய அலுவலக கட்டடம் கட்டியது, ஊராட்சி ஒன்றியத்தின் வருவாயை அதிகரித்தது என அனைவரும் பாராட்டும்படி சிறப்பாக செயல்பட்டுள்ளதாக பெருமிதம் கூறினார். பாலாற்றில் கட்டிடக் கழிவுகளும் நெகிழி கழிவுகளும் கொட்டப்படுவதால் நீரோட்டம் தடைபட்டு ஊருக்குள் வெள்ளம் புகும் அபாயம் உருவாகியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பாலாறு மேம்பாலமும் பழைய வாணியம்பாடி சாலையில் தரைப்பாலமும் அமைந்துள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக பாலாற்றில் அளவுக்கு அதிகமாக குப்பைகள் கொட்டப்படுவதால் நீரோட்டம் பாதிக்கப்பட்டு தண்ணீர் ஆங்காங்கே தேங்கி நிற்கின்றது. பாலாற்றில் குப்பைகள் பல நாள்களாக தேங்கியுள்ளதால் அப்பகுதிகளில் துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் வாகன ஓட்டிகளும் மாணவர்களும் கடும் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் ஊராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என்று ஆம்பூர் பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பாலாறு வந்து பார்த்த உடனே வயிறு எரிகிறது. அந்த அளவுக்கு அவ்வளவு மோசமாக இருக்கிறது. மாட்டு இறைச்சியுடைய கழிவுகள், கோழி இறைச்சியுடைய கழிவுகள், ஆட்டு இறைச்சியுடைய கழிவுகள் மற்றும் கட்டிடக்கலையினுடைய கழிவுகள் எல்லாம் கொட்டி இந்த பாலாற்றை பால்படுத்தியிருக்கிறார்கள். இங்கே வந்து மாவட்ட ஆட்சியர் நேரடியாக வந்து பார்க்க வேண்டும். மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துகிறது. நீராதாரம் அடிமட்டத்துக்கு போய்விடும் என்ற நிலைமை ஏற்படுத்தியிருக்கிறது. உடனடியாக மாவட்ட ஆட்சியரும் தமிழக அரசும் தலையிட்டு இந்த பாலாற்றை காப்பாற்ற வேண்டும். மதுராந்தகம் அருகே புதிய சாலை அமைக்கும் பணி கிடப்பில் போடப்பட்டதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் ஆனைக்குண்டம் ஊராட்சிக்குட்பட்ட பிள்ளையார் கோவில் தெருவில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதி மக்கள் சாலை வசதி இல்லாமல் பல ஆண்டுகளாக தவித்து வந்தனர். இந்நிலையில் பிள்ளையார் கோவில் தெருவில் புதிய தார் சாலை அமைப்பதற்காக JCB இயந்திரம் மூலம் மண் சாலை தோண்டப்பட்டது. இப்பணி நடைபெற்று 1 மாதத்திற்கு மேலாகியும் தார் சாலை அமைக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகின்றது. இதனால் அவதியடைந்த அப்பகுதி மக்கள் சாலை பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தியுள்ளனர். ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து உடம்பு முடியலன்னா ஆட்டோல கூட போக முடியல. குழந்தைங்களை வச்சுட்டு ஒரு சின்ன 2 வீலர்ல கூட எங்களால போக முடியல. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய ஜுரம் வருது. ஸோ எங்களுக்குமே வந்து டைஃபாய்டு நிறைய ப்ராப்ளம்லாம் வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கோம். பட் இருந்தாலுமே வந்து எங்களால் வந்து எந்த ஸ்டெப்பும் வந்து நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் பார்க்கல. ஸோ இதுக்கு வந்து தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகமும் வந்து எங்களுக்கு இந்த ரோடு வந்து தரமான ரோடு போட்டு தரணும்.
நான் இந்த கிராமத்துல இந்த தெருவுல 8 வருஷமா வசிச்சுட்டு இருக்கேன். இது வரைக்கும் வந்து இதுல ரோடு வந்து நான் பார்த்ததே கிடையாது. ஸோ இது தமிழக அரசு இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்க வேண்டிக்கிறோம். போஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். புவனகிரியில் இருந்து சபரிமலைக்கு தேநீர் வியாபாரி தனது மகளுடன் சைக்கிளில் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ளார். கடலூர் மாவட்டம் புவனகிரியை சேர்ந்த தேநீர் வியாபாரி கணேசன், அவரது மகள் யுவராணி ஆகியோர் தொடர்ந்து 12வது ஆண்டாக சபரிமலைக்கு சைக்கிளில் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ளனர். புவனகிரி ஐயப்பன் ஆலயத்தில் இருவரும் இருமுடி கட்டி கோவில் வாசலில் சூடம் ஏற்றி தேங்காய் உடைத்து தங்களது பயணத்தை தொடங்கியுள்ளனர். இவர்கள் சபரிமலை சென்றடைய 6 நாட்கள் ஆகும் என்றும், போகும் வழியினில் விருத்தாச்சலம், திருச்சி உள்ளிட்ட இடங்களில் இரவு நேரங்களில் தங்கி மீண்டும் பயணத்தை தொடங்குவதாக தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே சாத்தியம் கிராமத்தில் உள்ள பொதுமக்களுக்கு ஏரியில் அமைக்கப்பட்டுள்ள கிணற்றின் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வந்தது. தற்போது ஏரி நிரம்பி உள்ளதால் கிணற்று நீருடன் ஏரியில் உள்ள நீரும் கலந்து சுகாதாரமற்ற முறையில் குடிநீர் வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். கிணற்றை சுத்தம் செய்ய வேண்டும் என்று பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் வேப்பூர் விருத்தாச்சலம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் அவதியடைந்துள்ளனர். இலுப்பூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களுக்கான காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளது. வெறும் 2 மருத்துவர்கள் மட்டுமே பணியில் இருப்பதால் நோயாளிகள் பல மணி நேரம் வரிசையில் காத்திருந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். கேரளாவில் இருந்து கழிவுகள் கொண்டு வருவதை தடுக்க தமிழக போலீசார் மாநில எல்லையில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கேரளாவில் இருந்து லாரிகள் மூலமாக கொண்டு வரப்படும் இறைச்சி மற்றும் மருத்துவ கழிவுகள் நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் கொட்டப்படுகின்றன. இதன் எதிரொலியாக தென்காசி மாவட்ட எஸ்பி சீனிவாசன் தமிழக கேரள எல்லையில் உள்ள சோதனைச் சாவடிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த உத்தரவிட்டுள்ளார். தஞ்சாவூரில் சம்பா பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் வரும் பொங்கல் பண்டிகை கசப்பான பொங்கலாக மாறியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கனமழையினால் ஒரத்தநாடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1000 ஏக்கர் விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள நிவாரணம் தங்களது இழப்பை ஈடு செய்யாது என்றும் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வெள்ளித்தேர் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கந்த புராணம் அரங்கேறிய இக்கோவிலில் மார்கழி மாத விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதையொட்டி மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானையுடன் வெள்ளித்தேரில் எழுந்தருளி அருள்பாலித்தார். திரளான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து வழிபாடு செய்தனர். பரமக்குடி அருகே வைகை ஆற்றில் கொசு வலையை பயன்படுத்தி இளைஞர்கள் உற்சாகத்துடன் மீன்களை பிடித்து வருகின்றனர். வருசநாடு பகுதியில் பெய்த கனமழையினால் வைகை ஆற்றிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. இதனால் பரமக்குடி அருகே வைகை ஆற்றில் 1650 கன அடி தண்ணீர் செல்கின்றது. ஆற்றின் கரையோரங்களில் உள்ளூர் இளைஞர்கள் ஐரை மீன்களை பிடித்து வருகின்றனர். இந்த மீன்களை இளைஞர்கள் ஹோட்டல்களுக்கு விற்பனை செய்தும் லாபம் பார்க்கின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் வீடியோ மற்றும் புகைப்பட கலைஞர்கள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. புகைப்பட கலைஞர்களுக்கு தனி நலவாரியம் அமைத்து தர தமிழக அரசை வலியுறுத்தி இக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 200க்கும் மேற்பட்ட புகைப்பட கலைஞர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. நாகர்கோவிலில் கேரள பதிவெண் கொண்ட சுற்றுலா பேருந்தை சிறைபிடித்து உள்ளூர் வேன் ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனுமதி இல்லாமல் நாகர்கோவிலில் 70க்கும் மேற்பட்ட கேரளா சுற்றுலா பேருந்துகள் இயங்குவதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வேன் ஓட்டுநர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து புகார் அளித்தும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.